இன்றைக்கி நம்ம மருதாணி செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், அதே மாதிரி சின்ன ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். எனக்கு இந்த மருதாணி செடி நான் நர்சரியிலேருந்து ஒரு பிளான்ட் வாங்கியிருந்தேன். அதில் இது ஒரு தேவையில்லாத செடியாக வளர்ந்துச்சு. சரி, நம்ம இதை எடுக்கலான்னு பார்க்குறப்ப இதோடய இலைகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால நான் இதை வளரட்டும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுன்னா ஒரு மருதாணி செடி மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதனால் அது தனியாக ஒரு க்ரோ பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. இப்போ இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் எனக்கு இதில் இலைகள் கொஞ்சம் வாசம் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி, நல்லா வளரட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நல்ல ஒரு வெல் ட்ரெயின் சாயிலில் அதை நம்ம வைக்கணும், தண்ணி தேங்காத மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதுலேருந்து நான் இன்னொரு க்ரோ பேக்கு மாற்றிட்டேன். நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இது மருதாணின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நல்லா இது வளர்ந்ததுக்கப்புறமா அதோடய இலைகள் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். வறட்சி தாங்கி வளரக்கூடிய செடி இது. குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இதை வைக்கலாம். நான் இங்கே டெரஸ் மாடியில் தான் நான் இதை வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகள் வளரும். இப்போ பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளை கலரில் குட்டிய அந்த பூ இருக்கும். அதிக நறுமணம் கொண்ட ஒரு பூ இது. நல்ல வாசனை மிக்கதாக இருக்கிறதுனால நம்ம இதுக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த பூக்கள் வந்ததுக்கப்புறமா அதுலேருந்து நம்மளுக்கு சீட்ஸ், அதாவது காய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இதில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வளர்க்கும் போது பூச்சி தொல்லை இல்லாமல் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஏபிட்ஸ் மாதிரி சின்ன பூச்சி இருந்தது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நீம் ஆயில் யூஸ் பண்ணேன். ஒரு 10 ml 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த இலைகளில் தெளித்து விட்டுடலாம். அந்த பூச்சியும் எனக்கு போயிடுச்சு. 2 வாட்டி வந்தது. நான் 2 வாட்டி அந்த மாதிரி பண்ணிட்டேன். பொதுவாகவே நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த இலைகள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. மழைக்காலங்களில் நம்மளுக்கு நிறைய புதுசாக செடி முளைத்து வரும். அப்படி ஒரு செடி தான் இது. பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக வந்துருச்சு. இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் தான். நம்ம சாதாரணமாக நம்ம தினமும் தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும். மற்றபடிக்கு நம்ம புதுசாக இதுக்கு எதுவும் போட தேவையில்லை. வேணும்னா உங்களோட விருப்பம்தான். செடி வளர வளர கொஞ்சம் சாய்வாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் நம்ம கொடுத்தோன்னா அது கொஞ்சம் நேராக வளர ஆரம்பிச்சிடும். இந்த இலைகள் நம்ம எடுத்து நம்ம உலர்த்தி யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் தேவையில்லாத நிறைய செடி இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்து விட்டுடலாம். மண்ணை ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அம்மி இருக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக அது இலையை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். அம்மியே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில டைம் மிக்சியில் இலைகளை அரைக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம இதை பிரித்து ஒரு 2-3 நாள் நம்ம நிழலில் உலர்த்திடலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி இலைகள் எடுக்கிறேன். இதோடய இலை ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். இது எப்படி செவக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இதில் இருக்க இலைகள்லாம் நம்ம பிரிச்சுக்குவோம். நான் ரொம்ப எடுத்துக்கல, கொஞ்சம் எனக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சில இலைகள் ஒரு மாதிரி மஞ்சள் நிறமாக மாறி அதுவாகவே உதிர்ந்துடும். நம்ம இலைகள் எடுக்கும்போது புதுசாக இலைகள் முளைக்கிறதுக்கு நம்ம அதுக்கு உதவியாக இருப்போம். செடிக்கு உதவியாக ஒரு இதாக இருக்கும். இப்போ நான் அந்த இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த இலைகளில் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அதை நல்லா உலர்த்திக்கலாம். 3 to 4 days இல்லைனா ஒரு 7 days நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். கடையில் நம்ம கோன் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. சின்ன வயசில் இருக்கும்போது செடி இருந்தது, நிறைய நம்ம எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணோம். ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இலைகள் நல்ல ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிக்கும் நீங்கள் கையை எடுத்திங்கனாலே. இப்போ நம்ம இதை மிக்சியில் நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு நல்ல ஒரு பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் ஆக்கியாச்சு.
இது நம்ம பார்த்திங்கன்னா இதுவே நல்ல பவுடராக இருக்குது. இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு கையில் வச்சுட்டேன். நல்லா செவந்திருக்கு, ரொம்ப நல்லா செவந்துச்சு அந்த மருதாணி குட்டி இலையாக இருக்கிறதுனால. இப்போ பார்த்திங்கன்னா பூக்கள் வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி விதை வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த விதை வந்து நல்லா முதிர்ந்ததுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம். குட்டி குட்டியாக நம்மளால் அதை பார்க்க முடியும். இதோடைய பூ பார்த்திங்கன்னா நல்லா மலர்ந்துருக்கு. ரொம்ப அதிகமான நறுமணம் இந்த பூவில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பூக்கள் இதானதுக்கப்புறமா இந்த மாதிரி விதைகள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இதோடைய மருத்துவ பயன்கள் ஏராளம். இதோடைய இலை, பூ, காய், வேர் இது எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. இதோடைய இலைகளை வந்து நம்ம அரைத்து நம்ம விரல் நகத்துக்கு வைக்கும்போது உடல் சூட்டை வந்து குறைக்கும். அதே நேரத்தில் நகை சுற்றி வராமலும் இது வந்து தடுக்குது. இது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இப்போ காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நல்லா காய்ந்து அது வந்து ஒரு ப்ரௌன் கலராக ஆகிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுலேருந்து விதைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம எப்படி ஸ்டெம் கட்டிங் மூலமாக க்ரோ பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பென்சில் சைஸில் இருக்க ஒரு சின்னதாக குச்சி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இலைகள் பார்த்திங்கன்னா நல்ல தளன்னு வளர்ந்துருக்கு. மழைக்கு அப்புறமா இலைகள் வந்து நல்ல ஒரு பசுமையாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இலைகள் வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு குச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஷார்ப்பாக ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே இருந்த செடியில் இது நான் வச்சுக்கிறேன். இந்த குச்சியை நம்ம மெல்லமாக உள்ளே வச்சிடலாம். நான் வந்து மழைக்காலங்களில் இந்த இது வச்சுருக்கேன். அதனால நல்லா சீக்கிரமாகவே வளரும் பொதுவாகவே மழைக்காலங்களில். இப்போ நான் ஒரு 2 இது தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறமா தண்ணி வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து இலைகள் சின்னதாக வந்து துளிர் வந்து வந்திருக்கு. அப்படின்னாலே உள்ளே வந்து வேர் கொஞ்சம் லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்சம் நல்லா வளரட்டும். நம்ம நிறைய குச்சிகள் கூட வைக்கலாம். அதுலேருந்து கிளைகள் வர கொஞ்சம் அது காலதாமதமாகலாம். நம்ம வந்து பொறுத்திருந்து நம்ம க்ரோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. நான் மழை காலங்களில் இருந்ததுனால நான் அதை அப்படியே வெளியில் வச்சுருந்தேன் இந்த குச்சியை. அதுவுமே நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக மழைக்காலங்களில் செடி நல்லா பசுமையாக இருக்கும். புதுசாக நிறைய இலைகள்லாம் வந்த மாதிரி இருக்கும். மருதாணி வந்து முடிக்குமே ரொம்ப நல்லது. மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாமே நம்ம சம அளவு எடுத்து தேங்காய் எண்ணெயில் நம்ம காய்ச்சி வடிகச்சு அது நம்ம தலைக்கு வந்து எண்ணெயை தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம விதைகள் மூலயமாவும் இந்த செடியை வளர்க்கலாம். நம்ம செடியில் இருக்கிற விதைகளை நம்ம எடுத்து நம்ம அந்த மண் கலவையில் கொஞ்சமாக கவு டங்க் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த விதைகளை நம்ம வந்து அதில் போடலாம். பொதுவாக இந்த விதைகள் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கூட ஆகலாம் நம்ம வெயிட் பண்ணால். இது நம்ம செடியிலேயே காய்ந்த இந்த விதைகள் இது நம்ம எடுத்து சும்மா மேலே தூவி விட்டாலே போதும். பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ட்ரையாங்கிள் முக்கோண வடிவில் பார்க்குறதுக்கு குட்டியாக கருப்பாக இருக்கும். நம்ம தண்ணி தெளிச்சிட்டோன்னா போதும், அது வந்து வளர்ந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம மருதாணி செடியிலேயே அடியில் பார்த்திங்கன்னா எப்போயாவது இந்த மாதிரி குட்டி செடிகள் வளர்ந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து யாருக்காச்சும் கூட கொடுக்கலாம். இந்த செடி வந்து பார்க்க நல்லாவே வளர்ந்துருக்கு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா வேறு ஒரு க்ரோ பேக்கில் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் நான் வச்சுட்டேன். அதுக்கு ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் மருதாணி செடி க்ரோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.